அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதின் அவசியமும் அதன் சிறப்பும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, பொதுவாக ரசூல்லா மேலே நம்ம கண்டிப்பாக ஸலவாத்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. ஸலவாத்து அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால் அது ஒரு பன்மை. எதற்கு பன்மை என்று சொன்னால் எதற்கு பன்மை? சலாத்துன். சலாத்துன் என்ற வார்த்தைக்கு பன்மைதான் ஸலவாத்துன் என்பதாக இருக்கிறது. இந்த ஸலவாத்துன் என்றால் என்ன பொருள் என்று சொன்னால் 3 அர்த்தம் இருக்கு ஸலவாத்துக்கு. முதல் அர்த்தம் என்ன? தொழுகை என்பது முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் துஆ செய்தல் என்பது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் மன்னித்தல், மன்னிப்பு கேட்குதல் அல்லது மன்னித்தல் என்பது மூன்றாவது அர்த்தம். அப்ப இந்த சலாத்துடைய பன்மை ஸலவாத்திற்கு பத்தியலா இந்த குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கு 3 அர்த்தத்திலையுமே அல்லாஹ் ஸலவாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். உதாரணமாக தொழுகைங்கிற அர்த்தத்தில் ஸலவாத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் எங்க சொல்றான் அப்படின்னு சொன்னா சூரத்துல் பக்ராவுடைய 238வது ஆயத்து. அதில் அல்லாஹ் சொல்லுவான், ஹாஃபிலு அலா ஸலவாத்தி, ஹாஃபிலு அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் ஸலவாத் என்று சொன்னால் என்ன பொருள்? தொழுகைகள் என்று பொருள். ஹாஃபிலு அலா ஸலவாத்தி, தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகை அசரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப தொழுகைங்கிற அர்த்தத்திலேயே ஸலவாத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி துஆ செய்தல், ரெண்டாவது அர்த்தம் என்ன? துஆ செய்தல், அதுக்கும் அல்லாஹ் பயன்படுத்துறான். திருமறை குர்ஆன்ல சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். நபியே, யாரெல்லாம் வசதி உள்ளவங்களோ பணக்காரவங்களோ அவங்கள்டேந்து பைத்துல் மாலுக்காக நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளுங்கள்? ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வசதி உள்ளவங்க பைத்துல் மாலுக்காக ஜகாத்தை தர்றாங்கல்ல,
அந்த ஜகாத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் வஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். சல்லி, அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக, நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய துஆ, இந்த இடத்துல ஸலாத்னா துஆ என்பது பொருள். இன்ன ஸலாத்தக, நீங்கள் அவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆ என்பது சகனுல்லஹும், அவர்களுக்கு என்ன அல்லாஹ் தருவான், சுகூன் அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இரண்டாவது அர்த்தம் என்ன, துஆ செய்தல் என்பது பொருள். மூணாவது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா மன்னித்தல் என்பது பொருள். இதையும் சூரத்துல் பக்ராவுடைய 157வது ஆயத்தில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆயத்து, வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இல்லையா, அப்படின்னு சொல்லுவாங்க என்று சொல்லிவிட்டு யாரு அல்லாஹ்வுடைய முசீபத்தை தாங்கிக்கிறாங்களோ பொறுத்துக்கிறாங்களோ இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி சபூரா இருக்கிறாங்களோ உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது. உங்க வீட்டில் ஒருத்தவங்க மூத்தா போயிட்டாங்க, பெரிய ஒரு துக்கம் ஏற்பட்டு விட்டது, இது அல்லாஹ்வுடைய நாட்டு அல்லாஹ்வுடைய நசீபுன்னு சொல்லிவிட்டு யாரு சபூரா இருக்கிறாங்களோ பொறுத்துக்கிறாங்களோ உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடமிருந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது, ஸலவாத்து கிடைக்கிறது. ஸலவாத்னா என்ன, மன்னிப்பு. ஸலவாத்து மன்னிப்பு கிடைக்கிறது. வ ரஹ்மத்துன், அல்லாஹ்வுடைய கருணையும் கிடைக்கிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களே அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஸலவாத் என்று சொன்னால் ஒன்னு தொழுதல் என்று பொருள், இரண்டாவது துஆ செய்தல் என்று பொருள், மூணாவது என்ன, மன்னித்தல் என்று பொருள். அப்ப நம்ம ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதுகிறோமா இல்லையா, இது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறது, கேட்கக்கூடிய துஆ செய்தல் என்பது பொருளாக இருக்கிறது. இதுல நம்ம எல்லாரும் ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் சொல்லணும், அவசியம், கட்டாயங்கிறத திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்து உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நிச்சயமாக அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபியின் மீது அருள் புரிகிறான் என்று சொல்லிவிட்டு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, மலக்குமார்கள் இந்த நபியின் மேல என்ன பண்றாங்க, ஸலவாத் சொல்றாங்க, துஆ செய்யறாங்க என்று சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இந்த நபியின் மீது நீங்கள் சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எப்படி தொழுவுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த நபியின் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள், இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஸலவாத்னா என்ன, அல்லாஹ் ஸலவாத் நபி மேல ஸலவாத் சொல்றானே, ஸலவாத்த கடமை அவசியம் அல்லாஹ் சொல்றானே, ஸலவாத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, தெரிஞ்சாதானே கரெக்டா சொல்ல முடியும். ஸலவாத்னா என்ன, நம்ம ஊர்கள்ல சில ஸலவாத்த சொல்றாங்க, அப்படி ஸலவாத் இல்லை, அப்படி ஒரு ஸலவாத் குர்ஆன்ல இல்லை, அப்படி ஒரு ஸலவாத் ஹதீஸ்ல இல்லை, இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு ஸலவாத் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. புரியுச்சா, என்ன ஸலவாத் சொல்றாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலன் நபி அப்படிதானே, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின், நம்ம அடிக்கடி சொன்ன நான் கரெக்டான ஸலவாத்தை சொல்லி பழக்கம் இருக்குது, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் அப்படி என்னமோ சொல்றாங்க. புரியுச்சா, இப்படின்னு இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் மேட் இன் தமிழ்நாடு இல்ல மேட் இன் இந்தியா, இப்படின்னு குர்ஆன்ல ஒரு ஸலவாத் கிடையாது, இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஸலவாத்தை இவங்களா கற்பனையில ஒரு ஸலவாத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்களே தவிர இப்படின்னு ஒரு ஸலவாத்து கிடையாது. சில ஊர்களில் பார்த்தீங்களாக்கு ஸலாத்து நாரியா கேள்விப்பட்டிருக்கலாம். புரிஞ்சா, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லி ஸலாமன் தாம்மன் அலா சய்யிதுனா முஹம்மதில் லதி தன்ஹல்லு பிஹில் உக்து, கொஞ்சம் பெருசா ஓதுவாங்க.
அதை 4444 தடவை போட்டிருப்பாங்க. 4444 தடவை இதை ஓதினால் உங்களுக்கு வறுமை வராது, உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கும் அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் சலவாத்து நாரியா. சலவாத்து நாரியா என்று சொன்னாலே என்ன பொருள் என்று சொன்னால், நரகத்தில் தள்ளக்கூடிய சலவாத் என்பது பொருள். நார்னா என்ன? நரகம். வக்கீனா அதாபன் நார், உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப கரெக்டா தான் பேர் வச்சுக்கிறாங்க, சலவாத்து நாரியா, நரகத்தில் தள்ளக்கூடிய சலவாத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அது அஜரத்துமார்களை ஓத வைப்பாங்க. புரிஞ்சா? இப்படி சலவாத்து கிடையாது. சலவாத்துனா என்னங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4797வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வருவாங்க, கேட்பாங்க, அம்மா சலாமு அலைக்க கது அரஃப்னாஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வசனத்தில் உங்கள் மீது அல்லாஹ் சலாமும் சலவாத்தும் சொல்லுகிறான். நாங்கள் எப்படி சலாம் சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியும், அது நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஃபகைஃப சலவாத்து, நாங்கள் எப்படி உங்கள் மீது சலவாத்து சொல்லுவது? நம்மள மாதிரி நம்ம அஜரத்துமார்கள் கண்டுபிடிச்சு ஓதுறாங்கல்ல, இந்த அஜரத்தை விட பெரிய அஜரத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கெல்லாம் இவங்களை விட ரொம்ப பெரியவங்க. அவங்க எல்லாம் சலவாத்தை உருவாக்கல, சலவாத்தை கண்டுபிடிக்கல. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, கைஃப சலவாத்து அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்கள் மீது எப்படி சலவாத்து சொல்வது அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க இஷ்டத்துக்கு ஓதிக்கிறங்க, கண்டுபிடிச்சு உருவாக்கி ஓதிக்கிறங்க அப்படியா சொன்னாங்க? இல்ல, கூலு, அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு எதை சொன்னாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இததான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, கேள்வி கேட்ட சஹாபாக்களுக்கு சொல்லி இதுதான் சலவாத்து, இதை ஓதுங்கன்னு சொன்னதாக இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப சலவாத்து என்பது மிக முக்கியமான சலவாத்து. தொழுகையில் ஓதுகிறோமா இல்லையா, தரூத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அதுதான் எல்லா இடங்களிலும் ஓதக்கூடிய சலவாத். ஒரே ஒரு இடத்தில் ஓதக்கூடிய இன்னொரு சலவாத் இருக்கிறது. எந்த இடத்துல? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் கேள்விப்பட்டால் அல்லது உச்சரித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபிகள் நாயகத்துடைய பெயரை சொன்னாலோ அல்லது நீங்கள் கேள்விப்பட்டாலோ கேட்டாலோ என்ன சொல்லுங்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அப்ப இந்த இடத்துல மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டா மட்டும் சொல்லுங்க. அதை தவிர பாக்கி எல்லா நேரங்களையும் சலவாத்து சொல்ல வேண்டிய இடத்துல என்ன ஓதன? தரூத இப்ராஹிம் தான் ஓதனமே தவிர இது அல்லாத வேற அடுத்த சலவாத்து இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்பது மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சலவாத்தை எப்பமெல்லாம் ஓதணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், தொழுகையுடைய அத்தஹியாத்தை ஓதிவிட்டு அப்புறம் என்ன சொல்லுவோம்? சலவாத். சலவாத்து ஓதாவிட்டால் தொழுகை செல்லாது. நீங்க தொழக்கூடிய அது ஃபர்லு, சுன்னத்து, நஃபி எந்த தொழுகையாக இருந்தாலும் ஒருவர் அத்தஹியாத்தை ஓதிவிட்டு சலவாத்து ஓதாமல் சலாம் கொடுத்து விட்டால் அவருடைய தொழுகை செல்லுமா? செல்லாது. அப்ப சலவாத்து என்பது ஃபர்லு, தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத்து என்பது ஃபர்லு. முதல்ல தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய சலவாத்து முதல்ல தொழுகையில் அத்தஹியாத்தில் ஓதணும். ரெண்டாவது எப்போ ஓதனே? ஜனாசா தொழுகையில் உங்களுக்கு தெரியும், ரெண்டாம் தக்பீரில் என்ன ஓதனே? சலவாத்து ஓதனே. அதையும் நிறைய பள்ளிகள் நிறைய அஜர்த்துமார்கள் உல்டாவா போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கிறப்ப இல்லையா? நான் கூட துருப்பு பள்ளிவாசல பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி தஞ்சாவூர் ரோடு பள்ளிவாசல், எங்க மாமியார் வீட்டுக்கு எய்த்த மாதிரி தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல கொட்டை எழுத்துல எழுதியே போட்டு வச்சுக்கிறாங்க, ஜனாசா தொழுகையில முதல்ல என்ன ஓதணுமா? என்ன ஓதணுமா? சனாவை ஓதுங்கள். தெளிவா ஹதீஸ் இருங்க. புகாரில 1335 எடுத்து படிச்சுருங்க. சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் என்ன? 1335வது ஹதீஸ். ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீருக்கு பிறகு நீங்கள் அல்ஹம்து சூராவை ஓதுங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கள். டைரக்டா ஹதீஸ் இருக்குது.
அப்படியே ஹதீஸை வந்து மறைச்சு போட்டு என்ன சொல்றாங்க, சனா ஓதுங்கள் அப்படிங்கிறாங்க. முதல்ல தப்பு. ரெண்டாவது கரெக்டா சலவாத்துங்கிறாங்க, கரெக்ட். ரெண்டாவதுல என்ன செய்யுங்க, தக்பீருக்கு பிறகு சலவாத்து ஓதுங்கள். மூணாவது ஜனாசாவுக்காக என்ன செய்யுங்க, அந்த அல்லாஹு மக்ஃபிர் லஹு வரஹமுஹு வாஃபிஹி அந்த மாதிரி துஆவை கேளுங்க. நாலாம் தக்பீருக்கு பிறகு நான் பார்த்துருக்கிறேன், திருப்பு பள்ளிவாசல பார்த்துருக்கிறேன், தஞ்சாவூரோடு பள்ளிவாசல பார்த்துருக்கிறேன். சரியா, நாலாம் தக்பீருக்கு பிறகு என்ன ஓதுங்கள் என்று சொன்னால் போட்டிருக்கிறாங்க ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுங்கள். அப்படி ரசூல்லா சொல்லவே இல்லைங்க. புரியுதா? நாலாம் தக்பீருக்கு பிறகு நீங்க மூணாம் தக்பீருக்கு பிறகு ஓதுனீங்கல்ல, ஒன்னு அதே துஆவை ஓதுங்கள். இமாம் டைம் தரலையா, துஆ இல்ல. இப்படிதான் ஹதீஸ் இருக்கே தவிர இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாவுக்கும் ஜனாசா தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை. புரியுதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சலவாத் என்பது முதல்ல அத்தஹியாத்துல ஓதனே, ரெண்டாவது ஜனாசா தொழுகையில ஓதனே, மூணாவது வந்து துஆ செய்யறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் துஆவுடைய அவ்வல்ல அல்லாவை புகழ்ந்து விட்டு ரசூல்லா மேல என்ன செய்யணும், சலவாத்து ஓதணும். அப்புறம் துஆவை முடிக்கிறோமா இல்லையா, அப்பவும் கண்டிப்பா என்ன செய்யணும், சலவாத்து சொல்லி சலவாத்தோடு முடியுங்கள். இன்னும் சொல்ல போனா துஆவுல அதிகமா சலவாத்து ஓதுங்கள் என்கிற ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதியில 2381வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள்கிட்ட நீங்க அதிகமா துஆ செய்யுங்க, துஆவில் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்க துஆவில் அதிகமாக எனக்காக துஆ செய்யுங்கள் என்று பொருள். புரியுதா? ரசூல்லா சலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், நீங்கள் எனக்காக என்ன செய்யுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள் என்பது பொருளாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்கிறாரு, கம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் கேட்கக்கூடிய துஆவில் நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக சலவாத்து கேட்கிறது சொல்றது அப்படின்னு கேட்டாங்க. ரசூல்லா பதில் சொன்னாங்க, மாஷித்த, நீ எவ்வளவு நேரம் விரும்புகிறாயோ அவ்வளவு நேரம் என்ன செய்ய உங்களுடைய துஆவுல சலவாத்து ஓது அப்படின்றாங்க. அந்த சஹாபி கேட்டாரு, அர்ருபு, நான் என்னுடைய துஆவுல கால் பங்கில் சலவாத்து ஓதலாமா? ஒரு 10 நிமிஷம் துஆ செய்யறாரு, நம்ம எல்லாம் 10 நிமிஷம் பெருசா கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போட்டுவிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் அல்லாஹ்வுக்கு உத்தரவு போட்டு போயிடுவோம். ஆனா அவர் கேட்கிறாரு, இந்த ருபுல கால் பங்கு துஆ செய்யலாமா அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, ஃபயின் ஜித்த ஃபஹுவ கைருல் லக, அதை விட நீ அதிகமாக சலவாத்து ஓதினால் அது உனக்கே நல்லது. 10 நிமிஷம் துஆ செய்யறோம் பாய், கால் பங்குனா எவ்வளவு நேரம், 2.5 நிமிஷம், 2.5 நிமிஷம் சலவாத்தே ஓதலாமா அப்படின்னு அவர் கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஓது பாண்டு சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஆனால் அதை விட அதிகமாக ஓதினால் உனக்கு தாமா நல்லது அப்படின்ட்டாங்க. அப்ப அவரை கேட்டாரு, ஃபன்னிஸ்ஃப், நான் கேட்கிற துஆவுல பாதி உங்களுக்கு சலவாத்தே சொல்லலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கேளுப்பா, அதே சமயத்தில் அதை விட அதிகமாக கேட்டால் அது உனக்கு தாப்பா நல்லது அப்படின்ட்டாங்க. ஃபசுலுசைன், 3/2 பங்கு, காமன் நேரம் துஆ செஞ்சா 10 நிமிஷம் என்ன சலவாத்தே ஓதலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஓதுப்பா, ஆனா அதை விட அதிகமா சலவாத்து ஓதுனா அது உனக்கு தாப்பா நல்லது அப்படின்ட்டாங்க. குல்லஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஒட்டுமொத்த துஆவுல நான் கையை தூக்கி என்னதான் ஓதுறேன், சலவாத்தா ஓதி சலவாத்தா ஓதி சலவாத்தா ஓதி என்னுடைய துஆவை நான் முடித்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மொத்த துஆவுக்குமே சலவாத்துன்னு சொன்னாரு பத்தியலா. அதுக்கு சொல்லுவாங்க, இதன் துகுஃபா ஹம்மக வ யக்ஃபரு லக தம்பக, அப்படியானால் மொத்த துஆவுல நீ சலவாத்தை ஓதினால் உன்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். சுப்ஹானல்லாஹ். மொத்த துஆவுலயே நீ வந்து கையேந்தி உனக்கு மட்டும் கேட்காம எனக்கே நீ ஃபுல்லா கேட்டியாக்க உன்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். துகுஃபா ஹம்மக, உன்னுடைய கஷ்டங்களை, உன்னுடைய வறுமைகளை, உன்னுடைய கவலைகளை அல்லாஹ் நீக்குவான். வ யக்ஃபிரு தம்பக, உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, துஆவுல அதிகமா என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதனே. இது 3வது நேரம். 4வது இடம் எது என்று சொன்னால் ஸலவாத் ஓத வேண்டிய நேரம் வந்து இந்த மக்களுக்கு பயான் செய்றோம் பத்தியலா, நசீஹத்து பண்றோம் பத்தியலா, பயானுக்கு முன்னால உபதேசத்துக்கு முன்னால என்ன செய்யணும், ஸலவாத் ஓதி போட்டு தான் நசீஹத்து பண்ணனே. இது 4வது நேரம்.
அஞ்சாவது இடம் எது என்று சொன்னால், அதானுக்கு பிறகு அந்த பாங்குடைய துவாவை ஓதுகிறோமா இல்லையா, பாங்குடைய துவாவுக்கு முன்னால என்ன ஓதுனே, சும்மா சல்லு அலைய, என் மீது சலவாத் முதல்ல, அல்லாஹும்ம ரப்பஹாதிஹி தாவத்தி தாமாவுல ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்ன அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் இந்த சலவாத்து ஓதுங்க அப்படின்னு இருக்குது அஞ்சாவது. ஆறாவது என்ன என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். நம்மளே கேள்வி கேட்டுக்கிறனோ, நேத்தை விட நாளைக்கை விட இன்னைக்கு என்ன செய்யணும், ரசூல்லா மேல அதிகமா சலவாத். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ரசூல்லா மேல அதிகமா சலவாத்து சொல்லணும் என்று சொல்லிவிட்டு, இந்த சலவாத்து சொல்றனால நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு ஃபாயிதாக்கள், பல்வேறு நன்மைகள்ல நிறைய நன்மைகளை நான் சொல்ல முடியும். குறிப்பிட்ட சில நன்மைகளை மட்டும் இந்த வாரத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் ஃபாயிதா, இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 687வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யார் மன் சல்லா அலைய சலாத்தன் சல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், யார் என் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய அருள் நம்மீது பலமுறை பொழியப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தடவை நீங்கள் சலவாத்து ஓதினால் அல்லாஹ் உங்கள் மீது 10 தடவை அருள் புரிகிறான் என்பது சலவாத்துடைய முதல் ஃபாயிதா. இரண்டாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நீங்கள் ஒரு தடவை சலவாத்து சொன்னால் உங்களுக்கு 10 நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. புரிஞ்சா? அருள் மாத்திரம் அல்ல, உங்க மேல என்ன செய்யப்படுது, 10 நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் 446வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. யார் ரசூலுல்லாஹ் மேல ஒரு தடவை சலவாத்து சொன்னாங்களோ, கதபல்லாஹு லஹு பிஹா அஷர ஹசனாத்தின், அவருக்காக அல்லாஹ் 10 நன்மைகளை பதிவு செய்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபாயிதா 10 அருள், இரண்டாவது என்ன 10 நன்மைகள். மூணாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அவர் செய்த 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இமாம் அஹமது அவர்கள், இமாம் நசை அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யாரு ரசூலுல்லாஹ் மேல ஒரு தடவை சலவாத்து சொன்னாங்களோ, ஹுத்த அன்ஹு அஷர ஹதாயாத்தின், அவர் செய்த 10 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒன்று 10 அருள், இரண்டாவது என்ன 10 நன்மைகள், மூணாவது என்ன 10 பாவங்கள் மன்னிக்கப்படுவது. நாலாவது என்ன என்று சொன்னால், நாளை மறுமையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மெல்லாம் அப்படி மறுமையில யா ரப் சொல்லுவோமா இல்லையா, அப்படி யா நஃப்சி 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 நஃப்சின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்டை கெஞ்சும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அதிகமா ஸலவாத் சொன்னாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க. ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டு அவங்களுக்காக சிபாரிசு பண்ணுவாங்க என்ற இந்த ஹதீஸையும் இமாம் திர்மிதி அவர்களே 446வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அவுலன்னாசிபி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய சலாத்தன், யார் என் மேல துனியாவில் அதிகமா சலவாத்து சொன்னாங்களோ அவங்கள நான் மறுமையில் நெருக்கமாக வைத்துக் கொள்வேன். புரிஞ்சா? நான் அவங்கள நெருக்கமா வச்சுக்கிட்டு அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட என்ன செய்வேன், மன்றாடுவேன், அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ணுவேன் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அதிகமாக சலவாத்து சொல்லக்கூடிய காரணத்தால நம்ம மறுமையில் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை பெறுவோம் என்பது நாலாவது ஃபாயிதா. அஞ்சாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், உங்களுடைய தேவைகள் நிறைவேற, உங்களுடைய கவலைகள் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன அதே ஹதீஸ் தான். நீங்க துஆவுல அதிகமா சலவாத்து சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், தேவைகளை நிறைவேற்றி வைப்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு இருக்குது. இது அஞ்சாவது ஃபாயிதா. ஆறாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்ம கேட்கிற துஆவை நம்மெல்லாம் ஒன்று ஆரம்பத்தில் கேட்போம், அப்புறம் கடைசியை கேட்போம். ஆனால் சஹாபாக்கள் வரலாறுகளை படித்து பார்த்தா அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் துஆவுல ஆரம்பத்திலையும் கேட்போம், இடையிடையில என்ன செய்வோம், சலவாத்தை ஓதுவோம், கடைசியா என்ன செய்வோம், சலவாத்தோடு துஆவை முடிப்போம் அப்படின்னு இருக்குது. அப்ப நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், அதிகமா சலவாத்து ஓதணும். இது ஆறாவது ஃபாயிதா. ஏழாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், இமாம் நசை அவர்கள் 1296வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும்
உங்களுடைய தரஜாக்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க? என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். நீங்கள் ஸலவாத் என் மீது அதிகமாக சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய தரஜாக்களை இம்மையிலும் உயர்த்துகிறான், மறுமையிலும் உயர்த்துகிறான் என்ற இந்த ஹதீஸை இமாம் நஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படி நிறைய ஃபாயிதா இருக்குது. உங்களுக்கு 7 ஃபாயிதாவை மட்டும் இந்த வாரம் புரிஞ்சா? முதல் ஃபாயிதா என்ன? அவர் மீது 10 தடவை அல்லாஹ் அருள் புரிவது. இரண்டாவது ஃபாயிதா என்ன? 10 நன்மைகள். மூணாவது ஃபாயிதா என்ன? 10 பாவங்கள் மன்னிக்கப்படுவது. நாலாவது ஃபாயிதா என்ன? மறுமையில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை பெறுவது. அஞ்சாவது ஃபாயிதா என்ன? தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பது, கவலைகளை நீக்குவது. ஆறாவது ஃபாயிதா என்ன? பாவங்களை மன்னிப்பது, பாவங்களை மன்னித்து துஆக்களை ஏற்றுக்கொள்வது. ஏழாவது ஃபாயிதா என்ன? தரஜாக்களை உயர்த்துவது. இதெல்லாம் கண்டிப்பா நமக்கு வேணுமா இல்லையா? இன்னும் நிறைய ஃபாயிதா இருக்குது. நான் அதையெல்லாம் உங்களுக்கு 7க்கு பிறகு 8, 9ன்னு ஆரம்பிச்சா எனக்கு நேரம் போயிருங்கிறனால இன்ஷா அல்லாஹ் 8வது ஃபாயிதா 9வது ஃபாயிதாவெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேங்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு செய்தியை உங்களுக்கு சேர்த்துறேன். நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஹதீஸோட நான் சொல்லுவேன். நம்ம கேட்க சொல்லக்கூடிய ஸலவாத் என்பது அது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்படும்? எத்தி வைக்கப்படும். அப்படியே ஹதீஸ் வருது. நம்ம எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம்னு சொன்னா சொல்லி விடுறோம் பத்தியெல்லாம். நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோம். நம்ம இங்கிருந்து ஸலவாத்து சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, எத்தி வைக்கப்படாது. அங்கன போய் அந்த ரவுலாவுல போய் நின்று சொன்னா தான் எத்தி வைக்கப்படும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி கிடையாது. ஹதீஸ்ல எப்படி வருது? நீங்கள் உலகத்தில் எங்கிருந்து ஸலவாத்து சொன்னாலும், நீங்கள் உலகத்தில் எந்த மூலை எந்த முடுக்கிலிருந்து நீங்கள் நபிகள் நாயகத்தின் மீது சலாம் சொன்னாலோ ஸலவாத்து சொன்னாலோ, சலாம் எப்படி சொல்லுவோம்? தொழுகையில் அத்தஹியாத்து ஓதுகிறோமா இல்லையா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத்து. அப்புறம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதை ஓதாம எந்த தொழுகை முடிக்க மாட்டோம், அப்படித்தானே? அப்ப அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நீங்கள் ஓதினாலோ அல்லது இந்த அத்தஹியாத்தி ஓதிவிட்டு ஸலவாத்தி ஓதினாலோ அதற்கென்று சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். அந்த மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்ட போய் ஃபுலான் பின் ஃபுலான் அப்படி ஹதீஸ் வருது, இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு ஸலவாத்து சொன்னார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலக்குகள் மூலமாக என்ன செய்வான்? எத்தி வைப்பான் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தின் மீது அதிகமான சலாம் சொன்னாங்களோ, அதிகமாக ஸலவாத்து சொன்னாங்களோ, அதுபோன்று அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது குத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால நம்ம நாட்டுடைய ஒரே ஒரு நிகழ்வு, நேற்று சொன்ன ஒரு தீர்ப்பு இல்லையா? நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சின்ன ஒரு ஞாபகமூட்டல். என்ன ஞாபகமூட்டல்? மாலேகான் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல குண்டு வெடிப்பு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எந்த வருஷம் வெடிச்சிச்சு? 2008ல் மாலேகான் பள்ளிவாசல்ல ஒரு பயங்கர குண்டு வெடித்தது. 2 வீலர்ல, ஸ்கூட்டர் மாதிரியான 2 வீலர்ல அந்த குண்டு வெடிச்சிச்சு அப்படிங்கிறது
உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எந்த நாள் வெடித்தது பள்ளிவாசல்ல, எந்த நாள் வெடித்தது என்று சொன்னால் ஷாபான் மாசத்துடைய 15 இந்த பராத்தி இரவோடு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரங்கள் நிறைய முஸ்லிம்கள் நிறைய மக்கள் பள்ளிவாசல்ல பயானு இபாதத்து அப்படின்னு குளிமி இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நேரத்தை தேர்வு செஞ்சு, புரிஞ்சா, சும்மா அப்படி இப்படி நேரம் 5 வேளை வக்திலாம் கிடையாது, அந்த மாதிரி எப்போ மக்கள்லாம் நிறைய கூடியிருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் தேர்வு செஞ்சு அந்த ஸ்கூட்டர்ல வெடிகுண்டு வெடிக்கிறார். வெடிச்சா பாத்தியலாக்க நிறைய பேர் 10க்கு மேற்பட்டவர்கள் மூத்தா போனாங்க. 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயங்கர காயம். காயம்டா கை போய் காலு போய் படுகாயம் என்ன, 100க்கு மேற்பட்டவர்களுக்கு பயங்கரமான காயம். அப்பமே என்ன போட்டாங்க அப்படி சொன்னா, பள்ளிவாசல வெடிகுண்டு வெடிக்குது, இது முஸ்லிம் தான் வச்சான் அப்படின்னு பல முஸ்லிம்களை அன்றைக்கு இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்து யாரை கைது பண்ணுச்சு, முஸ்லிம்களை கைது பண்ணுச்சு. அப்புறம் விசாரிச்சாங்க, அப்புறம் விசாரிச்சு இல்ல முஸ்லிம் இல்ல வேற இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி விசாரிச்சு கைது பண்றாங்கன்னு சொன்னா, அந்த 2 வீலர் இருக்கு பத்தியலா அதை ஆய்வு செய்யறாங்க, நம்பரை பாக்குறாங்க. அந்த நம்பரை பார்த்தா வேற ஆள் பேர்ல அந்த 2 வீலர் இருக்குது. அந்த இன்ஜின்ல இருக்கும்ல அந்த நம்பர், சேஸ் நம்பர் இருக்கு பத்தியலா, அதையெல்லாம் பார்த்தா அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஜின் நம்பர் வேற, சேஸ் நம்பர் வேற, போர்டு நம்பர் வேற, எல்லாமே மாறி மாறி கிடக்குது, அழிச்சு போய் கிடக்குது. அப்பதான் அரசாங்கம் விசாரிக்குது. அரசாங்கம் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறது இந்த வண்டி யாருடைய வண்டி என்று சொன்னால் பிரக்யா சிங் தாகூர், உங்களுக்கு தெரியும், முன்னாள் பிஜேபி உடைய எம்பி பிரக்யா சிங் தாகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தீவிரவாதி எம்பி. அந்த தீவிரவாதியை தான் பிஜேபி கவர்மெண்ட் எம்பியாக மாத்தினுச்சு. அந்த எம்பிக்கு சொந்தமான வண்டி, அந்த வண்டி பிரக்யா சிங் தாகூருடைய வண்டி அப்படின்னு கண்டுபிடிச்சு பிரக்யா சிங் தாகூரை போலீஸ் கைது பண்ணுது. கைது பண்ணா அந்த வெடிகுண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கர்னல் பிரசாந்த் புரோஹித் யார் என்று சொன்னால் ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ராணுவ உயர்மட்ட அதிகாரி. ராணுவத்திற்கு வந்த வெடிகுண்ட கள்ளத்தனமாக திருடி என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. அது மாதிரி ராணுவத்திலிருந்து வெளியே வந்திருப்பாங்கல்ல, அந்த ஓய்வு பெற்று வந்திருப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்புக்கு பேர் என்ன என்று சொன்னால் அபினவ் பாரத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி, இந்த அமைப்புடைய வேலை என்ன, பள்ளிவாசல்கள்ல போய் வெடிகுண்டு வைக்கிறது, தர்காக்கள்ல போய் வெடிகுண்டு வைக்கிறது, அதை முஸ்லிம்கள் மேல பழி போடுறது அப்படின்னு பண்ணி வெடிகுண்டு வச்சிட்டாங்க. பல முஸ்லிம்கள் மூத்தா போயிட்டாங்க. போலீஸ் கைது பண்ணிச்சு, அப்புறம் ஜாமீன்ல விட்டுருச்சு. ஏறக்குறைய 18 வருஷமா விசாரிச்சாங்க. 18 வருஷம் விசாரணைக்கு பிறகு மோடி அரசு வருது பத்தியலா, மோடி அரசு NIA இது விசாரிக்கிறது, லோக்கல் போலீஸ் அல்ல. என்ன விசாரிக்கிறது, NIA என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு விசாரிக்கிறது. விசாரிச்சு என்ன உத்தரவு போடுதுன்னு சொன்னா, வக்கீல், அரசாங்க வக்கீல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு NIA உத்தரவு போடுகிறது, குற்றவாளிகள்கிட்ட மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த வக்கீல், அரசாங்க வக்கீலே சொல்றாரு, குற்றவாளிகள்கிட்ட மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், தகுந்த சான்றுகளை ஆதாரங்களை கோர்ட்ல கொடுக்க வேண்டாம் அப்படின்னு என்னட்ட NIA சொல்லுச்சு. நான் கொடுக்க முடியல, மட்டுமல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன், புரிஞ்சா அப்படிங்கிறாரு. கடைசியில நேத்து சொல்றான், அந்த 7 தீவிரவாதிகளும் குண்டு வைக்கல, அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் நிரபராதிகள். அந்த ஸ்கூட்டர் பிரக்யா சிங் தாகூருடைய ஸ்கூட்டர் தான் என்று நிரூபிக்கப்படவில்லை. எங்க ஒரு வண்டி யாருடைய வண்டிங்கிறது ஒரு நிமிஷத்துல பார்த்து இல்லாமங்க, ஒரு நிமிஷத்துல பார்த்துட முடியும். அதே மாதிரி என்ன, இந்த கர்னல் புரோஹித் இருந்தார்ல, அவர் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அதை அங்கிருந்து கொண்டு வந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அதை அந்த ஸ்கூட்டரில் வைத்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. சந்தேகத்தை அடிப்படையாக வைத்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்ல முடியாது என்று சொல்லி இந்த அதிபயங்கரவாதி 7 பேரை ஒரு நீதிமன்றம், NIA சாதாரண லோக்கல் நீதிமன்றம் அல்ல, NIA நீதிமன்றம் அவர்களை அப்பாவிகள், நிரபராதிகள் இன்று விடுதலை செய்கிறது என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த அரசு, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்
அந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதை எதிர்த்து அப்பீலுக்கு போகணும், உயர் நீதிமன்றத்துக்கு போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். ஆனா உயர் நீதிமன்றத்துக்கு போனாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் தீர்ப்பை வாங்கலாமே தவிர நியாயத்தை வாங்க முடியும். இதான் எதார்த்தம் இல்லையா? ஒண்ணுமில்ல, பாபர் மசூதி வழக்கு, அதை என்ன பண்ணாங்க, சிலையை கொண்டு வந்து வச்சாங்க, அப்புறம் உடைச்சாங்கல்ல, அந்த பாபர் மசூதியை இடிச்சாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. கடைசியில் தீர்ப்பும் வருகிறது. தீர்ப்பு யாருக்கு சொந்தம்? அந்த இடம் எவன் உடைச்சானோ, எவன் சிலையை வச்சானோ, எவன் அக்கிரமம் பண்ணானோ அவனுக்கு தான் சொந்தமான இடம் அப்படின்னு இது சொல்கிறது. இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசனம் இப்படி நம்மள்டேந்து பிடிக்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்தியா போகக்கூடிய போக்கு என்பதற்கு இதுகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. அதனால இதெல்லாம் தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால், நம்ம முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவனும் இப்படி பண்ண முடியாது. சும்மா நம்மெல்லாம் நான் ஒரு அமைப்பு, இவர் ஒரு அமைப்பு, அவர் ஒரு அமைப்பு, அதை வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்றால்தான். அதுலேயும் பார்த்தீங்களாக்க இந்த நீதிபதிகளை தேர்வு செய்வது யாரு? கொலிஜியம், சுப்ரீம் கோர்ட்டுடைய கொலிஜியம் 5 பேர் இருப்பாங்க, 5 நீதிபதிகள், அவங்க தான் தேர்வு செய்வாங்க. அவங்க தேர்வு செஞ்சு அரசாங்கத்துக்கு சட்டத்துறைக்கு மத்திய அமைச்சர் இருப்பார்ல, மத்திய அமைச்சர், அவருக்கு அனுப்பிவிடுவாங்க. பிரதமர், மத்திய சட்ட அமைச்சர், உள்துறை அமைச்சர், புரியுது? இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? நீதிபதிகளை தேர்வு செஞ்சு போடுவாங்க. கொலிஜியம் தேர்வு செஞ்சாலே அதை நியமிப்பது யாரு? அரசு தான் நியமிக்கிறது. அப்ப யாரை நியமிச்சு எப்படி தீர்ப்பு சொல்றார் என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால எதுக்கு சொல்ல வர்ற, எதுக்கு இந்த ஆதங்கத்தை கொட்டுற அப்படின்னு சொன்னா, மத்திய அரசை நம்ம அங்கே போய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஓட்டு என்பது பெரிய ஒரு ஆயுதம். நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும், ஒன்னா சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிகள் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணுமே தவிர, இவர் தனியா அவர் தனியா, இவருக்கு 2 சீட்டு, அவருக்கு 3 சீட்டு, இவருக்கு 1 சீட்டு அப்படின்னு போனமாக்க என்னமோ சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எம்பின்னு சொல்லலாமே தவிர சமுதாயத்துக்கு எந்த ஃபாயிதாவும் வரப்போறது இல்லை என்பதை புரிந்து கொண்டு, சம்பந்தப்பட்டவர்கள் அது மாதிரியான முன்னோடிகள் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்றீங்களோ இல்லையோ, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க என்ன வழி? உதவி ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நம்மளுடைய பாதுகாப்பு வேணும் என்பதை, அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் நான் அன்பான வேண்டுகோள் வைத்து இந்த வாரத்துக்குரிய 2வது இந்த ஹுத்பாவுல துஆவை நான் சொல்லிடுறேன். அதாவது இறை நேசர்கள், அவுலியாக்கள் ஒரு துஆவை கேட்பாங்க அப்படிங்கறத திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் இந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவனே, எங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை, நிம்மதியை, சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. அவர்களை இறையச்சமுள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு தலைவராக எங்களை ஆக்குவாயாக என்ற அற்புதமான துஆ. நம்ம துஆ செஞ்சமாக்கு எங்களுடைய மனைவி மக்களிடமிருந்து கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று பொருள். மனைவி மக்கள் துஆ செஞ்சா என்ன அர்த்தம்? எங்களுடைய கணவன் பிள்ளைகளிடம் என்று ஒரு அற்புதமான அர்த்தமாக இருக்கிறது. யார் இந்த துஆவை கேட்பாங்கன்னு சொன்னா, யார் அவுலியாக்களோ இந்த துஆவை கேட்பாங்க. நீங்க அந்த ஆயத்தை படிச்சு பாருங்க. இந்த 25வது சூராவுல 63வது, இது 74வது ஆயத்து, 63வது ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களாக்க, வ இபாதுர் ரஹ்மான், இறைநேசர்கள் அவுலியாக்கள் இந்த துஆவை கேட்பாங்க. யார் இந்த துஆவை கேட்கிறாங்களோ அவர்கள் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற துஆ உள்பட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, ஓதுனாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை மறைத்து, நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி
இந்த உலகத்தில் எல்லா வகையான பாதுகாப்புகளையும், நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு, பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பு, சொத்து பத்துகளுக்கு பாதுகாப்பு, எல்லா வகையான பாதுகாப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துனியாவில் முழுமையாக அல்லாஹ் தந்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين.